வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி காசை இன்னைக்கு எபிசோடில் மீனா ஸ்ருதியோட அம்மா அப்பா வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க. ஸ்ருதி அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்த மாப்பிள்ள ஸ்ருதியோட வாழ்க்கையை சதைக்க பார்த்தா அவனுக்கு போய் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸ்ருதி உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் தனியாக இருக்கிறது அவங்களோட வாழ்க்கைக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதனால பெற்றவங்களாம் நீங்கள் உங்களோட கடமையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அடுத்ததான் மீனா முத்து இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. எந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதனால நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், நீங்கள் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஸ்ருதியை பார்த்து பேசினதை பற்றியும் பிஜு நடந்துக்கிட்ட விதத்தை பற்றியுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே முத்துவுமே வழக்கம் போல கோபப்படுறாரு. அந்த பொண்ணை பார்த்து பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. நான் போனதுனால தான் அந்த பொண்ணு உயிரையே காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. மீனா பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கிறாரு முத்து. அந்த டைம்ல கரெக்டா மீடியா பீப்புள்லாம் வராங்க. மீனாவை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்க ரொம்ப தைரியமா அந்த பொண்ணு உயிரை காப்பாத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசுறாங்க. மீனா பிஜு மேல அந்த கல் எறிஞ்சு காப்பாத்தின வீடியோவையும் முத்துட்ட போட்டு காமிக்கிறாங்க. சுத்தி நின்ன ஆம்பளைங்க கூட பயந்து போய் ஒதுங்கிதான் நின்னாங்க. மேடம், நீங்க எப்படி மேடம் இவ்வளவு தைரியமா இருந்தீங்க, உங்களுக்கு எங்க இருந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் நான் என்னோட புருஷன்ட்டு இருந்து கத்துக்கிட்டது தான் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவர் எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பாரு. அவரை பார்த்து தான் நான் ஒரு சண்டைக்கோழியாவே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையுமே சொல்றாங்க மீனா. முத்துவையும் பேட்டி எடுக்கிறாங்க. முத்து மீனாவை இப்ப பாராட்டி பேசுறாரு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஒரு பொண்ணு உயிரை என் பொண்டாட்டி காப்பாத்திருக்கிறா, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு அப்படின்னு பாராட்டி பேசுறாரு. அவ்வளவு நேரம் வரைக்கும் மீனாட்ட கோபப்பட்டு இருந்த முத்து இப்போ மீனாவை பாராட்டி பேசினதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கிடையில பார்வதி விஜயாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. மீனா ஸ்ருதியை காப்பாத்தின வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ் விஜயா அப்படின்னு சொல்றாங்க. மீனா ஒரு நல்ல ரூட் போட்டு கொடுத்துருக்குறா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரவி ஸ்ருதி 2 பேரையும் பார்த்து நீங்க தனியா இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, நீ கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா ஸ்ருதியோட அம்மா அப்பா முந்திக்கிட்டாங்கன்னா அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரவியை பாக்குறதுக்கு நம்ம உடனே போலாம் அப்படின்னு பார்வதியை கூப்பிட்டுட்டு இப்போ விஜயா கிளம்பி போறாங்க ரவியோட வீட்டுக்கு. ரவி வீட்டுக்கு வந்ததும் என்னோட மருமகளுக்கு எதுவும் அடிப்படல இல்லடா, அவன் நல்லா தானே இருக்கிறா அப்படின்னு ரொம்ப பதறி போய் கேட்கிறாங்க விஜயா. அதெல்லாம் ஒன்றும் ஆகலம்மா, மீனா அண்ணி காப்பாத்திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு ரவி. ஸ்ருதியா இப்போ கீழே கூப்பிடுறாரு. எனக்கு தான் தலைவலிக்குன்னு சொன்னேன்லடா, அப்புறம் எதுக்குடா கூப்பிடுற அப்படின்னு கோவமா பேசுறாங்க ஸ்ருதி. உன்னை பார்க்க வந்திருக்காங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்றாரு ரவி. பார்வதி விஜயாட்ட சொல்றாங்க, அந்த பொண்ணு கண்டிப்பா உன் காலில் வந்து விழுவான்னு எந்திரிச்சு நின்னுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. வாங்க ஆண்டி, எதுக்கு நிக்கிறீங்க, உட்காருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி இப்போ உட்காடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதை அட்டன் பண்ணி பேசுறாங்க. கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டி வந்திருக்கிறாங்கல்ல, டீ போடு ரவி அப்படின்னு சொல்றாங்க. என்னால இப்போ டப்பிங்லாம் வர முடியாது சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. விஜயா ஸ்ருதிட்ட சொல்றாங்க, நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உங்க வீட்டுல முத்து இருக்கிறாரு, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேசுறப்பயே என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அவனை நினைச்சலாம் நீ கவலைப்படாதம்மா, நாங்களாம் இருக்கிறோம்ல, நாங்க உன்னை நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அதை கேட்ட உடனே ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜயா பக்கத்துல போய் உட்காடுறாங்க. என்னோட அம்மா அப்பா கூட இந்த மாதிரி வந்து பேசினதில்ல ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஐடியா இல்லை ஆண்டி, இருந்தாலும் நான் உங்களுக்காக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மீனாவோட அருமையை விஜயாவுக்கு புரிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.